السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد الذي هو قطب الجلالة وشمس النبوة والرسالة والهادي من الضلالة والمنقذ من الجهالة، صلى الله عليه وسلم صلاة دائمة الاتصال وتوالي متعاقبة بتعاقب الأيام والليال. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي حلت حيلتي أدركني يا شفيع المذنبين. يا خير من دفنت تلقاء أعظمه فطاب من طيبهن القاع والأكم. نفسي الفداء لقبر أنت ساكنه، فيه العفاف وفيه الجود والكرم. أنت الحبيب الذي ترجى شفاعته، أنت الحبيب الذي ترجى شفاعته عند الصراط إذا ما زلت القدم، لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக தயாபரனாகிய அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலாவிற்காக இருக்கும். ஸலவாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்றமும் சங்கைக்குரிய பெருமானார் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் அருமந்த கிளையார்கள் பிரியத்திற்கினிய சஹாபா தோழர்கள் அவர்கள் மீது உள்ளன்போடு பின்பற்றுகின்ற உம்மத்தவர்களாகிய நம் யாவர்கள் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. இந்த புனிதமான புண்ணியங்கள் பூத்து கொடுக்கக்கூடிய ரமலானினுடைய புனித ஜும்ஆவினுடைய தினத்தில் சங்கைமிகு பத்ரு சஹாபாக்கள் மற்றும் நுசூலுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய திருமறையின் இறங்கிய இந்த நாட்களையெல்லாம் பொதிந்திருக்கக்கூடிய இந்த புனித தினத்தில் புனிதமான இடத்தில் குழுமிருக்கக்கூடிய நம் யாவர்களுக்கும் இறையில்லமாம் திரு காபாவை திரும்பவும் திரும்பவும் தவாஃப் செய்யக்கூடிய மேலான பெற்றையும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமந்த ரௌலா ஷரீஃபினை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத் செய்து அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு ஆனந்த பரவசம் அடைவதோடு நாளை மறுமையில் அவர்களோடு அருகிலிருந்து அளவலாகக்கூடிய மேலான பேற்றை அல்லாஹ் நம் யாவர்களுக்கு நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய இறை நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த புனிதமான மார்க்கத்தை பற்றி தன்னுடைய திருமறையில் இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சன்மார்க்கமாக புனித பாதையாக இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது என்று சொல்லி காட்டிவிட்டு அதனுடைய கடமைகள் அதனுடைய கோட்பாடுகளை எல்லாம் விளக்கிவிட்டு இந்த சமுதாயத்தவர்களை முத்தகீன்களாக சிறந்தவர்களாக ஆக்குவதற்காக ஒரு அற்புதமான மாதத்தையும் பரிசீலித்திருக்கிறான். அந்த மாதத்தை பற்றி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவன் விவரிக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான சிறப்பியல்புகளை எல்லாம் குறிப்பிட்டு காட்டிவிட்டு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் அவன் குறிப்பிட்டு காட்டுகிறான்: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த புனிதமான மாதம் இருக்கிறதே, இந்த புனிதமான மாதம் புனித ரமலான், ஷஹ்ரு ரமலான், அதில் தான் குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டது. இந்த புனிதமான மாதத்தில் தான் அற்புதமான வேதமாகிய குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? ஹுதல் லின்னாசி, அது மக்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வேதம். மக்களை நேர்வழியின்பால் அழைத்து இழுத்து வரக்கூடிய தகுதி படைத்த சக்தி வாய்ந்த ஒரு வேதம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு
ஒபையினாத்தி மினல் ஹுதா வ ஃபுர்கான், அதிலே தெளிவான அத்தாட்சிகள், அதிலே தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன் அருள்மறையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹ்வினுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ்வினுடைய வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஷஹ்ரு ரமலான், இந்த புனிதமான மாதத்தை பற்றி சொல்லுகிறான். இந்த புனிதமான மாதத்தை அவன் தாரீஃப் செய்கிறான். எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அருள்மறை இறக்கப்பட்ட மாதம் என்று சொல்கிறான். அந்த அருள்மறை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஹுதன் லின்னாசி, அது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று சொல்கிறான். லின்னாசி என்று சொல்வதன் மூலமாக உலகத்தார் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய தகுதி படைத்தது. யாரெல்லாம் இந்த குர்ஆனை சரியான முறையில் அணுகுகிறார்களோ, யாரெல்லாம் ஒரு நேரிய சிந்தனையோடு நல்ல நோக்கத்தோடு இந்த குர்ஆனை அவர்கள் பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதில் நேர்வழி இருக்கிறது. அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி. இந்த வார்த்தையின் மூலமாக எதிர்மறையான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். யாரெல்லாம் குர்ஆனை குறைவான கண்ணோடு அவர்கள் பார்க்கின்றார்களோ, ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக, சமுதாயத்தின் பிளவுக்காக, ஏதாவது ஒரு ஆதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக இந்த குர்ஆனை அவர்கள் அணுகுவார்களே, ஆனால் அவர்களுக்கு இதிலே நேர்வழி இல்லை. எனவேதான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள், இந்த குர்ஆனை கொண்டு வழிகேட்டில் சென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த நிலை குர்ஆனினுடைய குறையோ நிறையோ அல்ல, ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய நிறை குறையில் இருக்கிறது. குர்ஆன் நிறைவை மாத்திரமே தரக்கூடிய ஒன்று. எனவேதான் இந்த புனிதமான நாள் இருக்கிறது, இந்த அற்புதமான இந்த மறை இறங்கப்பட்ட நாள் என்பதனை வரலாற்றினுடைய அந்த புனிதமான ஏடுகளில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த புனிதமான இந்த குர்ஆனை முழுமையாக அவன் முழுமைப்படுத்தி வைத்து விட்டான். எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலத்திற்கு ஏற்ற தகுதியில், ஏற்ற நிலையில், மக்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த குர்ஆனில் அவன் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறான், அதை இறக்கி தந்திருக்கிறான். எனவேதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், உன்சிலல் குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதா, குர்ஆன் ஆகிறது ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு மறையாக இறக்கப்பட்டு விட்டது. அலா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஃபீ லைலத்தில் கத்ர், புனிதமான இரவு என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த மறை இறங்கப்பட்ட, முழுமையாக இறங்கப்பட்ட இந்த நாள் லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறான். ஆனால் லைலத்துல் கத்ர் என்கிற அந்த புனிதமான நாள் எந்த நாள் என்பதை பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்கள் தெளிவுபடுத்தி தரவில்லை. சில சமிக்ஞைகளை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாம் புனிதமான 27வது தினத்தில் எல்லோரும் குழுமி அதை அந்த நாளில் இபாதத்தில் கழிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தினத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி இருப்பதாக சொல்கிறான். குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த நாள், அந்த லைலத்துல் கத்ர் ஒருவேளை ரமலானினுடைய 17வது திங்களாக கூட இருந்திருக்கலாம். எனவேதான் முஃபஸ்ஸிரீன்கள் நுசூலுல் குர்ஆன் என்கிற அந்த நாளை இந்த 17வது பிறை, 17வது தினம் என்று சொல்கிறார்கள். இங்கே எந்த நாள், எந்த பிறை என்பது நமக்கு முக்கியம் அல்ல. குர்ஆன் வந்த நோக்கம் என்ன, குர்ஆன் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன, இதுதான் நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் குர்ஆனுடைய வரலாறு, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா முழுமையான அந்த குர்ஆனை சமாஉத் துன்யா என்று சொல்லக்கூடிய இந்த அதாவது இந்த பூமியினுடைய வானத்தில் முழுமையாக இறக்கி வைத்து விடுகிறார். எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை அருளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜோரானா என்று சொல்லக்கூடிய மக்காவிற்கு சற்று அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஜோரானா என்பது எல்லோருக்கும் தெரியும். உம்ராவினுடைய மக்காவிற்கு சென்றதற்கு பின்னால், மக்காவிலே தரித்ததற்கு பின்னால், நாம் இங்கிருந்து சென்ற உம்ராவினுடைய கடமைகள்லாம் முடித்ததற்கு பின்னால் அங்கே 2 இடங்களிலிருந்து உம்ரா செய்வார்கள். ஒன்று மஸ்ஜிதுல் ஆயிஷா, அந்த இடத்திலிருந்து உம்ரா கிளம்புவாங்க. இன்னொன்று ஜோரானா என்று சொல்லக்கூடிய சற்று தூரமான இடம், அதுக்கு படா உம்ரா என்று சொல்வார்கள், அதாவது சற்று தூரமாக சென்று வருவது. அங்கிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சஹாபிகளோடு அந்த ஜோரானாவிலே தங்கியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யஅல் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆசை,
நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கக்கூடியது எப்படி இருக்கும்? நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெய்வ தூது வருகின்ற நேரத்தில் நாம் அதை பார்க்க வேண்டுமே, பெருமானாரை நாம் பார்க்க வேண்டுமே என்கிற ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. இவர்களும் அந்த ஜோரானாவிலே இருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான தலைக்கு மேலால் ஒரு துணியிலான ஒரு போர்வை அங்கே நிழலிற்காக போடப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். திடீரென்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஅல இப்னு உமையா அவர்களை சமிக்ஞை செய்து அழைக்கிறார்கள். உடனே வாருங்க, பெருமானாருக்கு வஹி வரக்கூடிய ஒரு நேரம், ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அங்கே ஒரு மாற்றுதல் ஏற்படுகிறது என்று சொல்லிவிட்டு யஅல இப்னு உமையா அவர்களை அழைக்கிறார்கள். இதற்கு முன்னால் ஒரு மனிதர், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எஹ்ராமினுடைய உடையில் எஹ்ராமி அணிகின்ற நேரத்தில் நான் நறுமணம் பூசி இருக்கிறேன், இதற்கு என்ன தீர்வு என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. அதற்குரிய சட்டங்கள் அதுவரை வரவில்லை. இந்த நேரத்தில் தான் யஅல இப்னு உமையா அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஅல இப்னு உமையா அவர்களை அழைக்கிறார்கள். உள்ளே வாருங்கள் என்று சமிக்ஞை செய்கிறார்கள். அந்த தலைக்கு மேலால் இருந்த அந்த துணியை விலக்கிவிட்டு யஅல இப்னு உமையா அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலையை யஅல இப்னு உமையா சொல்றாங்க. ஃபஇதா முஹ்மருல் வஜ்ஹி, அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த புனிதமான முகம் சிகப்பு நிறத்தில் ஒரு செக்க செவேல் என்று ஆகிவிட்டது. வஹி வரக்கூடிய நேரம் திடீரென்று நபிகள் பெருமானாருடைய அந்த புனிதமான வஜ்ஹுன் முபாரக், அந்த சங்கைக்குரிய முகம் அது சிகப்பாக மாறுகிறது. யகித்து கதாலிக்க சாஅத்தன், சில நேரம் அவர்கள் ஏதோ முணங்கிக் கொண்டே இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சிரமத்தில் இருப்பவன் முறங்குவதைப் போல அவர்கள் முணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சும்ம சுர்ரிய பிஹி சுர்ரிய அன்ஹு, பின்பு அவர்கள் சில நேரங்கள் கழித்து அவர்கள் சாதாரண பழைய நிலைக்கு நிம்மதி அடைந்தவர்களாக, லேசான நிலை அடைந்தவர்களாக திரும்பி விடுகிறார்கள். திரும்பிவிட்டு உடனே கேட்கிறாங்க, அந்த உம்ராவை பற்றி கேட்ட அந்த மனிதரை எங்கே என்று கேட்கிறார்கள். ஐன ரஜுலுல்லதி சஅல அனில் உம்ரா, உம்ராவை பற்றி நடத்தி விசாரித்த அந்த மனிதரை எங்கே என்று கேட்டவுடன் சஹாபிகள் அவரை தேடி அழைத்துக் கொண்டு பெருமானார் இடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க உம்ராவினுடைய அந்த ஆடையில் நீங்கள் ஏதாவது நறுமணங்கள் தேய்த்திருப்பீர்கள் ஆனால், உங்களுடைய உடலிலே நறுமணங்கள் தேய்த்திருப்பீர்கள் ஆனால் அதை 3 முறை கழுவிடுங்க, 3 முறை கழுவி விடுங்கள். நீங்கள் தையல் இல்லாத தைக்கப்படாத ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், தைத்திருக்கக்கூடிய ஆடையை களைந்து விடுங்கள். மற்ற எல்லா சட்டங்களும் உம்ராவினுடைய சட்டங்கள் அனைத்தும் ஹஜ்ஜினுடைய சட்டம்தான், அதனை போன்றுதான் என்று நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இங்கே உம்ராவினுடைய ஒரு சட்டம் அங்கே தேவைப்படுகிறது. உம்ராவிற்கு நறுமணங்கள் பூசப்பட்டால் என்ன சட்டம் என்பதை தேவைப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அதை வஹீயின் மூலமாக அறிவிக்கிறார். அந்த சமுதாயத்திற்கு தேவையான தெளிவான சட்டங்கள் தேவைப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் ஒரு சட்டத்தை தந்திருக்கிறார்களே தவிர வஹி இறங்கப்பட்ட செய்தியோ அது வஹி இறங்கப்பட்ட அந்த காலங்களோ நிலைகளோ சில நேரங்களில் ஏடுகளில் பதியப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயில் இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வெளியே வந்திருக்குமையானால் அது அல்லாஹ்வினுடைய வார்த்தையாக இருக்கும். வமா யன்திகு அனில் ஹவா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சொந்தமாக எதையும் பேசக்கூடியவர்கள் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யன் யூஹா, அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டே தவிர என்று சொல்லி காட்டுகிறான். எனவேதான் இந்த சமுதாயத்திற்கு தேவையான சட்டங்களை எல்லாம் ஏறக்குறை 23 ஆண்டுகளாக நபிகள் பெருமானாருடைய அந்த ஹிராவினுடைய குகையில் துவங்கியது இக்ரா என்று ஆரம்பித்த அந்த வசனத்தில் இருந்து 23 ஆண்டுகள் லபிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மக்கத 10 சினீன யன்ஸலு அலைஹில் குர்ஆன், பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட நிலையில் மக்காவிலே 10 ஆண்டுகள், அத்துடனே 10 சினீன பில் மதீனா, மதீனாவிலே ஏறக்குறைய 10 ஆண்டுகள், மக்காவிலே 13 ஆண்டுகள் என்றும் மதீனாவிலே 10 ஆண்டுகள் என்றும் ஆக மொத்தத்தில் 20 அல்லது 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அந்த புனிதமான வேதம் தான் அருள்மறை திருக்குர்ஆன். எல்லா நபிமார்களுக்கும் எல்லா இறை தூதர்களுக்கும் சில வார்த்தைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
அந்த வார்த்தைகளை அவர்கள் பின்பற்றுவதும் கட்டி காப்பதும் அது சமுதாயத்தின் மீது கடமையாக இருந்தது. எனக்கு தந்த வார்த்தைகள் தான் அல் குர்ஆன். முஅஜிசாக்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களிலேயே மிகச்சிறந்த அற்புதம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனினுடைய சிறப்பை, அவசியத்தை, அதனுடைய ஆத்மார்ந்த சிந்தனையை நமக்கு தந்திருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, ஆனால் குர்ஆனை பற்றி எல்லா தெளிவுகளையும் பெற்றிருக்கக்கூடிய நாம், குர்ஆன் ஹுதன், அது நேர்வழி காட்டக்கூடியது என்கிற ஒரு சங்கதியை நம்மை தவிர எல்லோரும் பிடித்துக் கொண்டார்கள். இஸ்லாமியர்களை தவிர, குறிப்பாக முஸ்லீம்களை தவிர இந்த புனிதமான குர்ஆன் ஆழமான கருத்துக்கள் மிக்கது, ஆழிய சிந்தனைகள் உள்ளது, ஆழிய அற்புதங்கள் நிறைந்தது என்பதை ஆய்ந்து எண்ணற்ற விஞ்ஞானிகளும் மருத்துவ மேதைகளும் இஸ்லாத்தின்பால் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனின் வசனங்கள் ஒவ்வொன்றும் கூறப்படக்கூடிய ஒரு நிலையில் கூறப்படக்கூடிய அந்த வசனத்தின் உண்மையான தாற்பயங்கள் அந்த காலத்தில் புரியாமல் இருந்தாலும் கூட காலங்கள் வருகின்ற நேரத்தில் எல்லாம் அந்த குர்ஆன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. சமுதாயத்தின் சிந்தனையை சுண்டி இழுத்திருக்கிறது. அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுமைப்படுத்திய ஃபிரௌன் அவர்களை துரத்தி செல்கிறான். நைல் நதி பிளக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்து விடுகிறார்கள். அங்கே நைல் நதியிலே ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். வரலாற்றை தெளிவாக எக்ஸோடஸ் என்று வரலாற்றிலே குறிப்பிடுகின்ற பைபிளும் தோரா என்று சொல்லக்கூடிய அந்த வேதங்களும் யூதர்களுடைய வேதங்களும் குறிப்பிடக்கூடிய எக்ஸோடஸ், ஜனத்திரள் வெளியேற்றம் என்று வரலாற்றிலே குறிப்பிடக்கூடிய அந்த விஷயத்தை குர்ஆனும் பேசுகிறது. மற்ற எல்லா வேதங்களும் பேசுகிறது. ஆனால் எல்லா வேதங்களும் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரன் மூழ்கடிக்கப்பட்டதை பற்றி தான் பேசுகிறதே தவிர, அதுவரை தான் பேசுகிறதே தவிர, குர்ஆன் மாத்திரம்தான் அவனுடைய உடல் பாதுகாக்கப்படும் என்று ஒரு அற்புதமான செய்தியை, சங்கதியை குர்ஆனிலே பதிய வைத்திருக்கிறார். அருமைக்குரியவர்களே, இந்த ஆயத்துகள் இறங்கப்படக்கூடிய நேரத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு ஃபிரௌனுடைய உடல், கடலில் மூழ்கடிக்கப்பட்ட உடல், அது பாதுகாக்கப்படும் என்கிற சிந்தனை யாருக்காவது ஏற்பட்டிருக்க முடியுமா? ஆனால் சஹாபிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ்வினுடைய வாசகம், அல்லாஹ்வின் தூதரினுடைய வாயின் மூலமாக வருகிறது என்று சொன்னால் அதில் உண்மை இருக்கிறது. அது எப்படி, ஏன் என்று அந்த நிலைக்கு சென்றதே இல்லை, ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் குர்ஆனை கற்று அதனை உண்மையை உணர்ந்துகின்ற அந்த பெருமக்கள், அல்லாஹ்விற்கு யார் நேர்வழியை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பொறி போதும் அல்லவா? அதனை போன்றுதான் இதற்கு முன்னால் அந்த ஃபிரௌன் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். பொதுவாக ஃபிரௌன் என்கிற அந்த பத பிரயோகம் எகிப்தை ஆண்ட அந்த கிபித்திய மன்னர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பெயர். பொதுவான பெயர். எப்படி மலிக் என்று சொன்னால் நாம் அரசர் என்று சொல்கிறோமோ, அரபகத்திலே மலிக் என்று சொல்வார்கள். மலிக் என்று சொன்னால் அவர் அரசர், அவருடன் சேர்ந்த பெயர்கள் சேர். மலிக் என்பது ஒரு பொதுவான வார்த்தை. அதனை போன்று கிஸ்ரா என்று சொல்லக்கூடியது, கெய்சர் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் ரோமாபுரி பாரசீகத்துடைய பொதுவான மன்னர்களுக்குரிய பெயர்கள். அதனை போன்று ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த பதப்பிரயோகம் பொதுவாக எல்லா எகிப்திய மன்னர்களுக்கும் உரியது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரியாக இருந்த அந்த ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே 2 ஃபிரௌன் தோன்றுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வு செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப கட்டத்தில் அன்றைய ஃபிரௌனாக இருந்தவன் ரமீசஸ் செகண்ட், 2வது ரமீசஸ் என்று வரலாற்றிலே அறிவிக்கப்படுகிறார். ஆனால் இறுதி நிலையில் அந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஃபிரௌனை, அதே ஃபிரௌனுடைய 2வது, அவனுக்கு பின்னால் வந்த ஃபிரௌனாக இருக்கக்கூடிய மெர்னபெட்டா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் தான் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்படுகிறான். ஆக ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான் என்று சொன்னால் மெர்னப்டா என்று சொல்லக்கூடிய அந்த எகிப்திய மன்னன் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு சிரமங்களையும் கடுமையான சோதனைகளையும் அளித்த அவன் அல்லாஹுவால் அங்கு நிர்மூலமாக்கப்படுகிறான். அன்றைய காலத்தில் எகிப்திலே தீப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊர் இருக்கிறது. தீப்ஸ் என்று கூடிய ஒரு ஊர், நைல் நதியினுடைய கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ரிவர் பேங்க், ஒரு ஆற்றோரத்தினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு ஊர். அந்த ஊரிலே வேலி ஆஃப் த கிங்ஸ், அரசர்களுடைய சடலங்களை எல்லாம் அடக்கி வைக்கக்கூடிய அரசர்களின் பள்ளத்தாக்கு, அவர்களின் கல்லறைகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அங்கே இருக்கிறது. அந்த ஊர் தான் இன்றைய காலத்தில், இன்றைய எகிப்தில் லக்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு கிராமமாக இன்று இருக்கிறது. அதே லக்சர்.
அன்று தீப்ஸ் என்று வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊர் இன்றைய எகிப்திலே லக்சர் என்று சொல்லக்கூடிய ஊராக இருக்கிறது. இந்த ஊரினுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், கடந்த காலத்தினுடைய முன்னால் சென்றுவிட்ட அரசர்களுடைய அந்த உடல்கள் கெடாமல் இருக்க அதற்கு உரிய மருத்துவ ரீதியில் சில தைலங்களை தடவி பாதுகாக்கக்கூடிய மம்மீஸ் என்று சொல்கிறார்கள் அல்லவா. இன்று உலகத்தினுடைய அந்த அதிசயங்களிலே இந்த மம்மீஸ் என்று சொல்லக்கூடிய இறந்த உடல்களை பாடமிட்டு பாதுகாக்கக்கூடிய ஒன்றும் பிரமிடுகளும் எகிப்தில் மிக பிரதானமான அந்த அதிசயங்கள். இப்படியாக கடந்த காலத்தினுடைய மன்னர்களுடைய உடல்களை பாதுகாக்கக்கூடிய அதற்குரிய எல்லா விதமான நிலைகளையும் எல்லா விதமான அந்த முன்னேற்பாடுகளையும் செய்து மண்ணில் புதைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வழக்கம் இந்த லக்சர் மக்களிடத்திலே இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் ஏறக்கூடிய ரமீசஸ் இரண்டாவது ரமீசஸுடைய வம்சத்தை சார்ந்த 50 மன்னர்களுடைய உடல்கள் அந்த லக்சர் என்ற ஊரினுடைய அந்த கல்லறைகளிலே மம்மிகளாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருப்பதை 1898ஆம் ஆண்டு லாரட் என்று சொல்லக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி நிபுணர் அதை கண்டுபிடிக்கிறார். இதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ரமீசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர்களுடைய உடல் என்பதை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்ததற்கு பின்னால் உடனே அந்த உடல் கெய்ரோ ராயல் மியூசியம் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இங்கே உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் 1907ஆவது ஆண்டு எலியட் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர், ஒரு ஆய்வாளர், அந்த ஃபிரௌனுடைய உடலில் போர்த்திருக்கக்கூடிய துணிகளை எல்லாம் அகற்றிவிட்டு நீண்ட ஆய்வு செய்கிறார். நிழல் படங்களையும் கூட அவர் எடுக்கிறார். அதை நாம் பல பேர் இன்டர்நெட்டிலே அதை பார்த்திருப்போம். கெய்ரோவினுடைய அருங்காட்சியகத்திலே ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை உங்களில் பல பேர் பார்த்திருப்பீர்கள். நானும் அதை பார்த்திருக்கிறேன், புகைப்படத்தை பார்த்திருக்கிறேன். நீண்ட ஒரு உருவம் அது கண்ணாடி பெட்டியில் வைத்திருக்கிறது, அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த உடல் இது ஃபிரௌனுடைய உடல் தானா என்பதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துவது? 1981ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டினுடைய அதிபராக பிரான்சிஸ்கோ மில்டன் பதவியேற்கிறார். 80னுடைய இறுதியில் ஃபிரௌனுடைய உடலை ஆய்வு செய்வதற்காக அதை எகிப்தினுடைய மியூசியத்திலிருந்து பிரான்சிற்கு கொண்டு வந்து நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், எங்களுடைய மருத்துவ குழுக்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை, ஒரு கோரிக்கையை எகிப்திய அரசாங்கத்திடத்தில் மில்டன் வைக்கிறார். எகிப்திய அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறது. அந்த உடலை விமானத்தின் மூலமாக சகல பாதுகாப்புடன் அந்த பாரிஸ் விமான நிலையத்திற்கு வந்து அது ஆய்வகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதை ஆய்வு செய்வதற்காக பெரும் பெரும் பேரறிஞர்கள், மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அதனுடைய குழுவினுடைய தலைவராக பிரெஞ்சு நாட்டினுடைய மிகப்பெரிய மருத்துவ நிபுணர், சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மாரிஸ் புகைல் அந்த குழுவிற்கு தலைமை தாங்குகிறார். குழுவிற்கு தலைமை தாங்கி அந்த நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு நள்ளிரவுக்கு பின்னால் ஒரு அறிக்கையை விடுகிறார்கள். இந்த உடலிலே படிந்திருக்கக்கூடிய உப்பினுடைய கரிப்பு இருக்கிறது, எனவே இந்த உடல் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, கடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆய்வை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். முதல்ல ஒரு ஃபிரௌன் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான் அல்லவா, அது அவனுடைய உடல் தான், இது கடலில் இருந்து கண்டுபிடிக்க உடல் என்பதை டாக்டர் மோரிஸ் புகைலுடைய அந்த குழு அங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறது. இதற்கு பின்னால் டாக்டர் மோரிஸ் புகைல் இஸ்லாத்தை பற்றி அறிந்தவராக இருக்கவில்லை. ஒரு ஆச்சரியம், கடலிலே பலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு உடல், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்த ஒரு உடல் எப்படி பாதுகாக்க முடியும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவருடைய காதில் அல்லாஹு தாலாவினுடைய ஏற்பாடு ஒரு சங்கதி விழுகிறது. என்னவென்று சொன்னால், இதை பற்றி அல்லாஹு தாலா திருமறையில், முஸ்லீம்களுடைய திருமறையில் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறான் என்கிற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கிறது. உடனே அவர் என்ன செய்கிறார், சவுதி அரேபியாவினுடைய அந்த அறிஞர்களை எல்லாம் சந்திப்பதற்காக செல்கிறார். இதை பற்றி ஃபிரௌனினுடைய இந்த உடலை பற்றி ஆய்வு செய்கின்ற நேரத்தில் அவர்கள் சூரத்துல் யூனுஸினுடைய அந்த 92வது வசனத்தை நான் ஓதி காட்டிய ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன், உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு நான் ஒரு அத்தாட்சிக்காக காட்பேன். என்னுடைய அத்தாட்சி, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அத்தாட்சி பல பேர் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், உன்னை நான் அத்தாட்சியாக ஆக்குவேன் என்கிற அந்த வசனத்தை அரபகத்தினுடைய அறிஞர்கள் காட்டிய மாத்திரத்தில் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு பிரகடனத்தை டாக்டர் மாரிஸ் புகைல் அங்கே பிரகடனப்படுத்துகிறார். பிரகடனப்படுத்திவிட்டு
இந்த குர்ஆனை உண்மையாக அறிவதற்காக தெளிவான அந்த அரபியை, முழுமையான அரபியை அவர் முழுமையாக கற்று தேர்கிறார். கற்று தேர்ந்துவிட்டு அவர் சொல்லுகிறார், என்னை இஸ்லாத்தின்பால் அழைத்த, என்னை இஸ்லாத்தின்பால் தூண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எந்த ஒரு மனிதனாலும் கற்பனை செய்திருக்க முடியாத ஒரு விஷயத்தை, எந்த ஒரு மனித அறிவுக்கும் எட்டியிருக்க முடியாத ஒரு விஷயத்தை, கடலில் மூழ்கடிக்கப்படக்கூடிய ஒரு பிரேதம் திமிங்கலங்கள் போன்ற மிருகங்களால், உயிரினங்களால் அது சின்னா பின்னப்படுத்தப்பட்டிருக்கும். இன்றும் கூட நமக்கு தெரியும், சி சர்ஃபர்ஸ் என்று சொல்வார்கள். கடலிலே விளையாடக்கூடியவர்கள் கூட தன்னுடைய கால்களிலே ஒரு வகையான, அதாவது அங்குமிங்கும் ஆடக்கூடிய துணி போன்ற ஒன்றை கட்டிக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? மிகவும் பிரம்மாண்டமான திமிங்கலங்கள் போன்ற மீன்கள் அது கடல்வாழ் உயிரினம் என்று நினைத்து ஒதுங்கிவிடும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பாதத்தினுடைய வெண்மை பகுதியை பார்த்து இது நம்முடைய ஜீவராசி அல்ல என்று தாக்கிவிடும் என்பதற்காக கடலிலே, ஆழ்கடலிலே செல்லக்கூடியவர்களும் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒன்று அங்கிங்கும் அசையக்கூடிய ஒரு துணி போன்ற ஒன்றை கட்டி இருப்பார்கள். ஏன் தெரியுமா? பிரம்மாண்டமான அந்த திமிங்கிலங்கள், வேல்ஸ் போன்ற அந்த கடுமையான கடல்வாழ் மிருகங்களை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டும். அப்படிப்பட்ட நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்ட ஒரு பிரேதம் எந்த விதமான ஆபத்திற்கும் உள்ளாக்காமல் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிற்கு உள்ளால் வருகிறது. அதற்கு பின்னால் கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. கரைக்கு கொண்டு வந்ததற்கு பின்னால் எவ்வளவுதான் நீங்கள் பாதுகாத்தாலும் 3000 ஆண்டுகள். இது ஃபிரௌனுடைய உடல் என்பது எப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறது? 1898ஆம் ஆண்டு அந்த உடல் கண்டுபிடிக்கப்படுகிறது, வெளியே கொண்டு வரப்படுகிறது. 1907ஆவது ஆண்டு அது ஃபிரௌனின் உடல் என்று ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஆக 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்த ஒரு பிரேதத்தை பற்றி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு சமுதாயத்தின் தலைவர் ஒரு வேத வசனத்தை வைத்து அவர் உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால் இது அல்லாஹ்வினுடைய வேதம் தவிர வேறு என்றுமாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு தான் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டதை பிரகடனப்படுத்துகிறார். கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. அவைகள் அனைத்திற்கும் அவர்கள் அறிவுபூர்வமான முறையில் அவர் பதில் சொல்வதை இன்றும் கூட நீங்கள் இன்டர்நெட்டிலே நீங்கள் பார்க்கலாம். டாக்டர் மோரிஸ் புகைல் என்று நீங்கள் சர்ச் செய்வீர்களானால் அவருடைய ஒரு தெளிவான பேட்டி, என்னை ஏன் இஸ்லாம் என்னை எப்படி ஈர்த்தது என்கிற அந்த கருத்தை மிக நீண்ட நெடிய அந்த கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறார். அருமைக்குரியவர்களே, அந்த மாரிஸ் புகைல் இந்த புனிதமான குர்ஆனுடைய இந்த வசனத்தை வைத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுகிறார். அதற்கு பின்னால் அவர் எகிப்திய அரசாங்கத்தினுடைய நேரடியான அவருடைய உத்தரவின் அடிப்படையில் அவரிடத்தில் அனுமதியை பெற்று தான் இன்னும் அருகாமையில் இருந்து நான் அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை, ஒரு அனுமதியை பெற்று இவர் மிக அருகில் இருந்து அவர் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறார், இறைவனால் 3000 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்டு, இறைவனால் 3000 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்டு எந்த விதமான சிதிலமும் அடையாத அந்த உடல் 80 ஆண்டுகள் இவர் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் சொல்றார், 80 ஆண்டுகள் இந்த மனிதனுடைய கையிற்கு வந்து 80 ஆண்டுகள் ஆகிறது, அந்த உடலில் அரிப்புகள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? மனிதனுடைய சக்தி எங்கே இருக்கிறது? மனிதன் தன்னை அறிவியலில் உயர்ந்தவன் என்று சொல்கிறான். படிப்பறிவு இல்லாத 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்திய உடையை மம்மிகள் என்று சொல்லி இன்று பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு உடலை இந்த அறிவியல் ஆய்வகத்தின் மூலமாக, ஒரு பிரதானம் மிக்க உடலையும் கூட சிதிலமடையாமல் காப்பாற்றுவதற்கு இந்த மனித மூளையினால் முடியவில்லை. இந்த மூளையை வைத்துக் கொண்டுதான் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன். மனிதன் எவ்வளவு பலகீனமானவன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த ஆய்வை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், திருமறையில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான கருத்துக்கள் எந்த காலத்திற்கும் மாற்ற முடியாத கருத்துக்கள், எந்த காலத்திற்கும் யாராலும் கைவிக்க முடியாத கருத்துக்கள், அதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய அறிவியல் உண்மை மாத்திரமல்ல, சமூகத்தின் அனைத்து ரகசியங்களும் அந்த திருமறையிலே பொதிந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். தி பைபிள், தி குர்ஆன் அண்ட் தி மாடர்ன் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதி உலகமே பிரமிக்கிறது. ஒரு கிறிஸ்துவ பேரறிஞனாக, பிரெஞ்சினுடைய மருத்துவ நிபுணராக இருந்த டாக்டர் மோரிஸ் புகைலினுடைய அந்த புத்தகத்தை பார்த்து மருத்துவ உலகம் மாத்திரமல்ல, மகாத்மியம் பொருந்த இந்த உலகமே அதனுடைய கருத்துக்களை பார்த்து அது வியப்படைந்திருக்கிறது. எனவேதான் அருமைக்குரியவர்களே, அருமை சகோதரர்களே, எனது அருமை இஸ்லாம் எல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹுதன் லின்னாஸ். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த அருள்மறை இருக்கிறதே, இந்த அருள்மறையை அவன் மக்களுக்கு நேர்வழியாக வைத்திருக்கிறான், முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல. எந்த ஒரு அருள்மறை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அருள்மறையை வைத்து நாம் பிரச்சனைகளை தான் பண்ணிக் கொண்டிருக்கிறோமே தவிர
அந்த அருள்மறையின் கருத்துக்களையும் வசனங்களையும் பிரச்சனைக்குரிய ஆய்வுகளுக்கு நாம் உட்படுத்துகிறோமே தவிர அல்லாஹ் எதை உட்படுத்தி காட்டுகிறானோ, அல்லாஹ் எதை உணர்த்துகிறானோ அதை இந்த சமுதாயம் ஏற்று நடக்கவில்லை. இதுதான் இந்த சமுதாயத்தின் அவலநிலை பெருமக்களே. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போல இந்த புனிதமான நுஸூலுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் இறங்கி இந்த நாளில் நாம் சிந்தனை செய்வதெல்லாம் குர்ஆன் தெளிவான சிந்தனையை தரக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாதா என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், உங்கள் சிந்தனையில் அக்ஃபாலுஹா பூட்டுக்கள் போட்டு பூட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறான். யாரோ ஒரு டாக்டர் மோரிஸ் புகையிலுக்கு திறக்கப்படக்கூடிய இதயம் ஏன் நமக்கு திறக்க மாட்டேன் என்கிறது. அருமைக்குரிய இது மாத்திரமல்ல, இன்னொரு ஆய்வாளர், ஒரு பிரெஞ்சு ஆய்வாளர் கேப்டன் லாக் குசூர் என்று சொல்லக்கூடியவர், ஆழ்கடலிலே அவர் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்றவுடைய அந்த ஆக்சிஜன் செல்லக்கூடிய முகமூடி சற்று விலகி விடுகிறது. டாக்டர் கேப்டன் லாக் என்று சொல்லக்கூடியவர் அந்த நேரம் திடீரென்று அந்த கடலினுடைய நீர் வாயில போயிரு. அந்த வாயில போன உடனே அவர் பார்க்கிறார், அது தித்திப்பாக இருக்கிறது. கடல் நீர் உப்பு கரிக்க வேண்டும் அல்லவா, அது தித்திப்பாக இருக்கிறது, மதுரமாக இருக்கிறது. உடனே சற்று அருகாமையில் சென்று இன்னும் சற்று சில நீர்கள் அறிந்துகிறார், அது ஓர்ப்பாக இருக்கிறது, அது உப்பாக இருக்கிறது. மிகுந்த ஆச்சரியத்திற்கு உள்ளாகி விடுகிறார். கடலில் ஒரு பகுதியில் நீர் தோற்பாக இருக்கிறது, உப்பாக இருக்கிறது, இன்னொரு பகுதியில் அது மதுரமாக இருக்கிறது. உடனே அவருக்கு சிந்தனை ஓடுகிறது, பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஏடன் துறைமுகத்திலிருந்து சில மாலுமிகள் வந்திருந்தார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை சொன்னார்கள், கடலிலே 2 வகையான நீர்கள் இருக்கிறது என்பதை. அப்பொழுது டாக்டர் கேப்டன் லாக் அதை நம்பவில்லை. பின்னால் அதை வெளியே வந்ததற்கு பின்னால் டாக்டர் மாரிஸ் புகலி அவள் அணுகி, பிரெஞ்சு நாட்டுக்காரர் அல்லவா, அருகி இந்த ஆச்சரியத்தை வெளியிடுகிறார். டாக்டர் மாரிஸ் புகலி சொல்கிறார், இப்பொழுதுதானே உங்களுக்கு இந்த ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையிலே என்றோ அவன் சொல்லிவிட்டான், ஹுவல்லதி மரஜல் பஹரைனி, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா 2 நீர்களுக்கு இடையில் தடையை ஏற்படுத்தி இருக்கிறான். ஹாதா அதுபுன் ஃபுராத், இந்த பக்கம் மதுரமான நீர், வஹாதா மில்ஹுன் உஜாஜ், இந்த புறத்தில் ஓர்ப்பான கடுமையான கரிக்கக்கூடிய அந்த உப்பு நீர். வஜஅல பைனஹுமா பர்ஸகன் வஹிஜரன் மஹஜூரா, அதற்கு இடையில் ஒன்றை ஒன்று மீற முடியாத தடையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 2ம் நீர், ஒரே கடலில் நீர் இருக்கிறது பெருமக்களே. அல்லாஹ் சொல்கிறான் ஹிஜ்ரன் மஹஜூரா, ஒன்றை ஒன்று மீற முடியாத தடையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இது போன்று இன்னும் 2 ஆயத்துகள் குர்ஆனில் அல்லாஹ் எப்பொழுதோ சொல்லி காட்டிவிட்டான் என்று சொல்லி கேப்டன் லாக்கை அவர் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கிறார். அருமைக்குரியவர்களே, இதெல்லாம் குர்ஆனினுடைய சிறப்பியல்புகளில், குர்ஆனினுடைய அறிவியல் விந்தைகளில் சின்னஞ்சிறு சில விஷயங்கள். குர்ஆன் என்பது ஆழிய ஒரு கருத்துகள் படைத்து ஆழிய பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மறை. அதை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள். எனவேதான் அருமைக்குரியவர்களே, இந்த புனிதமான மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த புனிதமான மாதத்தில் குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுவதன் மூலமாக குர்ஆனினுடைய அந்த செய்திகளையும் தகவல்களையும் சம்பவங்களையும் சரித்திர உண்மைகளையும் அறிவியல் உண்மைகளையும் நாம் ஆய்வு செய்வதற்கு, அதனுடைய மொழியாக்கங்களை நம்முடைய நேரம் கிடைக்கின்ற நேரத்திலெல்லாம் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கு என்று தனி நன்மை இருக்கிறது. அர்த்தம் தெரிந்துதான் ஓத வேண்டும் என்பது அல்ல. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஹர்ஃபிற்கு 10 நன்மைகள் இருக்கிறது, அது நன்மையினுடைய விஷயம். ஆனால் குர்ஆனை ஆய்வு செய்வதன் மூலமாக நம் சிந்தனையின் தெளிவு ஏற்படும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நம் யாவர்களுடைய அந்த புனிதமான எண்ணங்களையும் சிரேஷ்டமான நிலைகளையும் அல்லாஹ் உயர்வான ஆக்கி மறைப்படி நடக்கக்கூடிய உன்னத அடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி இந்த புனிதமான ரமதானில் அருள் பெற்ற அடியார்களாக முத்தக்கின்களாக சங்கமிக்க செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.